படம் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் கூட செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இருக்கிற எல்லா சாங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அவங்க எல்லாமே பெர்ஃபெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லா சீன்ஸும் செம்மையா இருக்கு. ஒரு சீனும் என்ன சொல்றது எல்லாமே வர்த்தா செம்மையா இருக்கு. ஆமா, ஆனா கெட்டா இருக்கிறது ஓகே. ஆனா அது கூட வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் கூட வரும்ல. சோ அது கூட அதுல சொல்லிருக்காங்க. ஓகே கெட்டா இருக்கீங்க ஓகே, ஆனா என்ன சொல்ல லாஸ்டா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆனதா அந்த பொண்ணு கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் லாஸ்டா வந்து நீங்க பார்த்ததா புரியும். எல்லாரும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் போய் பாருங்க. ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஷிப் அதுல வந்து ஒரு குட்டி டிராகன் கூட வந்தாங்க. அவங்க கூட ஆக்டிங் நல்லா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பர்ஃபெக்ட். ஐ மீன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப லாயலா, ரொம்ப ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு படம் எடுத்த கோமாளின்னு ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர், அவருக்குலாம் யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி தருவா? அவருக்குலாம் இருந்தா நெக்ஸ்ட் பெரிய பெரிய ஸ்டார் கூட கம்பேர் பண்ணி வர அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும். மோரோவர் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட்ல வந்து அந்த என்னது 48 அரியர், அந்த 48 அரியர் நீ கிளியர் பண்ணிட்டு நீ காலேஜுக்குள்ள வாப்பா. நீ வந்து அந்த டிராகனா அப்படி பறந்து இப்படி பறந்து அப்படி பறந்து நீ என்ன வேணா பண்ணிக்க. 48 அரியர் கிளியர் பண்ணி நீ என்ன கௌதம் வாசுதேவன் சார் அது உனக்கு சொன்னா புரியாது சார், இது வேற சார், வேற மாதிரி சார், வேற மாதிரி பண்ணார் சார் அந்த பிரதீப் சார். சூப்பரா பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு படம் பார்க்கும்போது. அவ்வளவு பயங்கர மோட்டிவேஷன். இப்ப சொன்னாங்க லக்கி பாஸ்கர் பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு மோட்டிவேஷன். அந்த மாதிரி தான் பார்க்கும்போது அவர் கரியர்ல ஜெயிப்பாரு. என்ன சொல்ல வராங்க கடைசி அந்த படத்துல, ஒருத்தன் உண்மையா நேர்மையா இருந்தா அவனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு அவர் வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அடைவாரு. இதுதான் உண்மைங்க. இதுதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஏஜேசி தயாரிச்சிருக்காங்க. சூப்பர் டைரக்டர் அஸ்வந்த் அண்ணா, மாரிமுத்து அண்ணா சூப்பரா பண்ணிருக்க டைரக்ஷன். அவர் டைலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் பெரிய சக்சஸ் இருக்கு. இதான் மிஸ்கின் சார் அதான் என்ன சொல்றது, அவர் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஸ்டார்டிங் எல்லாம் மாசா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ப்ரொஃபஸரும் பார்க்கணும் இந்த படத்தையும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இது யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி எல்லாம் இது பார்க்க வேண்டிய படம். செம்ம மோட்டிவேஷனலா இருக்கு முதல்ல படம். இது வந்து எல்லாரும் காமெடி நினைச்சிடாதீங்க, இது வந்து பயங்கர மோட்டிவேஷனலா படம். நான் சொல்றேன் செம்மையா இருந்துச்சு படம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு படம் பார்க்கும்போது. ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. தியேட்டரே செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்த படம் என்ன சொல்றது பெரிய ஆமா ப்ரோ, கண்டிப்பா செகண்ட் ஃபிலிம்ல கண்டிப்பா எவ்வளவு இருக்கு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரோட செகண்ட் படம் டைரக்ஷன் எப்படி யூனிக்கா இருக்கா இல்ல அவ்வளவு எனக்கு தெரியாது ப்ரோ. பட் ஆனா ஓமை கடவுளை மாதிரி இதுவும் நல்லா மேக்கிங் நல்லா இருந்தது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், ஃபேண்டசி ஃபிலிம் இல்ல. போன வாட்டி மாதிரி இருக்காது, டிஃபரெண்ட் ஜானர்ல என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா போய் பார்க்கலாம். 5க்கு 5 கொடுக்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. விஜய் சித்தான வந்தாங்க, ஹர்ஷிதான வந்தாங்க, பார்த்தோம். எல்லாரும் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தாங்க. எப்படி சொல்றது, பசங்களா வந்து வைப் பண்ணலாம், நல்லா வைப் பண்ணலாம். ஒரு ஆவேசத்துக்கு எடுத்து எல்லாரும் என்ஜாய் பண்ண போறாங்க. கண்டிப்பா எப்படி நம்ம மூவில பாத்துட்டு இருக்கோம்ல, பண்ணிட்டாங்க எல்லா சீனுமே கனெக்ட் ஆகும். மூவில தான் உட்கார்ந்துருக்கோம் இல்ல, நம்ம அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு பிரதீப் ப்ரோவும் அப்புறம் விஜய் அண்ணா அவர் எப்பவுமே நேச்சுரலா தான் நடிப்பாரு. அது ரொம்ப அந்த அழுகிற சீன்லாம் பார்த்துட்டு நமக்கே கொஞ்சம் கண்களை அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரேம்ல வந்தாங்க. தலையும் தளபதியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆமா ஆக்டிங் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுல இருந்து அப்படி மாறி காமிச்சிருக்காங்க. ரொம்ப கண்டென்ட் வைஸ் போகாம நல்லா இருந்துச்சு. நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம இது பண்ற சப்ஜெக்ட் தான், லைக் பண்ற சப்ஜெக்ட் தான். பிளஸ் ஒரு கருத்தும் இருக்கு. இன்றைய காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போக கூடாது, நீங்க எது வேணாலும் செஞ்சு பொழைச்சிடலாம் நினைக்காதீங்க, அதை நல்லபடியா நல்ல வழியில செஞ்சு பொழைங்க அப்படின்ற கண்டென்ட்டை அப்பா அம்மா பாசத்தோடையும் லவ்வர் பாசத்தோடையும் சூப்பரா எடுத்துட்டாங்க. அஸ்வத் மாரிமுத்துக்கு நான் உண்மையிலேயே சொல்றேன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இல்ல நான் ஓமை கடவுளே ஆக்சுவலா பாக்கல, நான் ஓமை கடவுளே பாக்கல. பட் லவ் டுடே தான் பார்த்தேன். பிரதீப் ரங்கநாதனுக்காக தான் வந்தேன். பட் பிரதீப் ரங்கநாதனுக்காக வந்தாலும்
அஸ்வத் மாரிமுத்துக்கு கிரெடிட்டை கொடுக்கலாம். அவரே 2-3 சீன்ல வராரு. அப்பதான் சொன்னாங்க இவர் தான் டிரெக்டர். நல்லா பண்ணிருக்காரு பாரு. அது எத்துன்னு வராங்க கிட்டக்கா, பட் படமாடுறாங்க. அங்க கிஸ்ஸுக்கும் மேல இருக்கான். நீ போய் அங்க நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வந்து பிரதீப் வந்து நம்ம எல்லாருடைய சார்பாவும் அந்த ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்ல, அவர் கூட நடிச்ச எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ பெர்ஃபெக்டா இருந்துச்சு படத்துக்கு. ஆக்ட்ரஸோட ஆக்டிங் அதுல வந்து அனுபமா பரமேஸ்வரன் ரோல் மட்டும் கொஞ்சம் ரிஜிஸ்டர்டா ஓகே சம்வாட் ஒரு கிளாப்பிங் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹீரோயின் கைடு அவங்க தான் இப்போ இன்ட்ரோ ஆறாங்க கோலிவுட்டுக்கு. ஓகே ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு ஹீரோயினா ஓகே அந்த இதாக இருப்பாங்க தவிர கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது அனுபமா பரமேஸ்வரன் ரோல் தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதாவது ஓமே கடவுள் அந்த அணு கேரக்டர் மாதிரி. நானே வரக்கூடாதுன்னா ஓகே தான் ப்ரோ. அதான் கால் வலிக்குது, சரி அதை கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்துதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையா ஜாலியா பார்க்கலாம் ப்ரோ படம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ படம். எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, சின்ன பசங்க கூட பார்க்கலாம் ப்ரோ படம். ஒரு இதுவும் கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. படம் நல்லா எடுத்துருக்காங்க ப்ரோ. ஒரு ரியல் லைஃப் காலேஜ் டைம்ல எப்படி என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணணும், படிக்கிற டைம்ல படிக்கணும், லைஃப் பத்தியே யோசிக்கணும். ஒரு சின்ன பண்ண தப்பு, அவர் பெரிய தப்பு பண்ணிருக்காரு. ரியல் லைஃப் தான் ப்ரோ. அது எப்படி சொல்றது, அவர் பண்ண தப்பை வந்து அவர் திருத்திக்கிறாரு ப்ரோ. அதான் கதை. அது அந்த டைம்ல எப்படி திருத்திக்கிறாரு, அவர் பண்ண தப்புனால எப்படி ஒரு நல்ல ஹியூமனா மாறுறாரு. ஸோ அதான் ப்ரோ கதை. எல்லாம் ஓகே ப்ரோ. பேரண்ட்ஸ் சீன்லாம், அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அதுதான் ஆனா நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகுது ப்ரோ. அதான் என்ஜாய் பண்ணி நம்ம காலேஜ் லைஃபும் கனெக்ட் ஆகும். அந்த பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.